நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, மாலதி அக்கா இந்நேரத்துக்கு ஜீவிதா அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்கல்ல? இவங்களோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஜீவிதா மாலதிய தங்கச்சியா பார்க்காம ஒரு தாய் மாதிரி பாத்துக்கிறா. மாலதிக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அவ மனசு என்ன வேதனைப்படும் மோகன். அம்மா, நாமளும் ஒரு தடவை போய் பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அண்ணா, இந்த விஷயம் தெரிஞ்சப்ப நம்மளாலே தாங்கிக்க முடியல. அண்ணியோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. வா விஸ்வா. நீங்கிட்ட சொல்லாம மறைச்சது இந்த விஷயம் தானா மாலதி? உனக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதையும் மறந்துட்டு நீ என்ன பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்த? நான் மனசு உடைஞ்சு போயிடுவேன்னு பயந்துட்டு இருந்தியா? பைத்தியம், நீ உன் அக்காவை இது வரைக்கும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். மாலதி, இது வரைக்கும் நான் உன் மேல வச்சிருந்த பாசத்தை தான் நீ பார்த்த. மன தைரியத்தை பார்க்கல. என் வீக்னஸ் மட்டும் தான் நீ பார்த்த. என் பலத்தை நீ பார்க்கல. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதான். என் தைரியமும் நீதான், என் பலமும் நீதான் மாலதி. அதை நான் என்னைக்குமே இழக்க மாட்டேன். இந்த கேன்சர் இருக்குல்ல, இத வேரோட புடுங்கி எரிஞ்சிரு. உன்னை பழைய மாலத்திய மாத்துறது என்னோட பொறுப்பு, என்னோட கடமை. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ கவலைப்படாத. அக்கா உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கணும். நான் உனக்கு எப்பவும் எதுவும் ஆக விட மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது மாலதி. நான் சொல்றது புரியுதில்ல? உனக்கு எதுவும் ஆகாது. நான் எதுவும் ஆக விட மாட்டேன். நீ பயப்படாத மாலதி. சொல்லாத வரைக்கும் என் மனசுக்குள்ள எவ்வளவு பாரம் இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அதை நான் ஒருத்தி மட்டுமே சுமந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ 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 எல்லாமே எல்லாமே குறைஞ்சிருச்சுக்கா. அக்கா, எனக்கு கேன்சர் வந்தப்ப கூட எனக்கு சுத்தமா கவலையே இல்ல. ஆனா ஒண்ணு நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருந்தது. உன்னால இதை தாங்கிக்க முடியுமான்னு சந்தேகமாவே இருந்துச்சு. ஆனா அக்கா, உன் பேச்ச கேட்டதுக்கு அப்புறம், உன் தைரியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப எனக்கு என் தைரியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எவ்வளவுனா 2 மடங்கு இல்லக்கா, 1000 மடங்கு அதிகமாயிடுச்சு. 1000 மடங்கு. எனக்கு இப்ப எந்த பயமும் இல்லக்கா. ஒரு ரியாக்ஷனை பார்த்து, உன் தைரியத்தை பார்த்து எனக்கு அந்த எல்லா பயமும் சுத்தமா போயிடுச்சு.
பாட்டி, சித்தப்பா, அக்கா, நீதான் எல்லாரையும் விட தைரியசாலி. நிஜமா நீ மத்தவங்க மாதிரி அழவே இல்ல தெரியுமாக்கா? பாத்தீங்களா பாட்டி, அக்கா இவ்வளவு தைரியமா இருக்கா. அக்கா, ஐ அம் so proud of you. எங்களை மன்னிச்சிருமா. இதை உங்ககிட்ட சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நாங்க சொல்லாம இருந்தோம். சித்தப்பா, பாட்டி, எல்லாத்தையும் மறந்துருங்க. இப்ப எல்லா டென்ஷனும் போயிடுச்சு. தமு, நீ எனக்காக என்ன gift கொண்டு வந்திருக்க? ஒருவேளை உன் gift எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா நான் உனக்கு நிறைய குலாப் ஜாமுன் கொடுப்பேன். குலாப் ஜாமுன் எதுக்கு? எனக்கு பார்ட்டில சாப்பாடு போட்டியே வச்சிடலாமே. போட்டியில கலந்துக்க போறது தாமுவும் அசோக்கும். பண்ணு பண்ணு. உன்னோட டூப்ளிகேட் தாத்தாவை என்னோட தாமு 2 நிமிஷத்துல தோக்கடிச்சிருவான். பை த வே, எதுக்காக பார்ட்டி வைக்கிறீங்க? பார்ட்டி எதுக்காக வைக்கிறோம்னா இன்னைக்கு எங்க மாலதி மேடமோட பர்த்டே, அதுக்காக தான். பார்ட்டியோட ஸ்பான்சர் யாருன்னா அவங்களோட மாமா தான். ஏதோ நிக்கிறாரு. வாவ், மாமா வைக்கிற பார்ட்டியை என்னால எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? சரி, பார்ட்டி ஈவினிங் தான். ஆனா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம். தாமு, வா போலாம். வாங்க வாங்க போலாம், வாங்க போலாம். வாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear. Happy birthday to you. Happy birthday. Hi, thank you partner. Very party. நீ 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். Thank you பாட்டி. சித்தி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டி என் செல்லம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். thank you சித்தி. சந்தோஷமா நீங்க ரொம்ப cute ஆ இருக்கீங்க. Thank you. A very happy birthday to you. Thank you aunty. God bless. மாலதி அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடவுள் எப்பவுமே நல்லவங்களுக்கு தான் நிறைய கஷ்டங்களை கொடுத்து சோதனைக்குள்ளாக்குவாரு. அதே மாதிரி கடவுள் உங்களையும் சோதிக்கிறாரு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, நீங்க கண்டிப்பா இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுவீங்க. Thank you அசோக். ஹாப்பி பர்த்டே மாலதி அக்கா. Thank you. ஜீவிதா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஆம், நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாப்பி பர்த்டே மாலதி. Thank you அக்கா. ஹாப்பி பர்த்டே மாலதி. Thank you so much மாமா. எல்லாரும் விஷ் பண்ணியாச்சுல, கேக் கட் பண்ணலாமா? Yes. சரி வாங்க. Come on. இந்தா மாலதி,
உன்னோட வாலு ஃப்ரெண்ட்ஸுங்க உனக்காக இதை கொடுத்திருக்காங்க. அந்த வாரங்கள எனக்கு gift அனுப்பிச்சிருக்காங்க. மாலதி அக்கா, இந்த gift ஏன் சார்பா உங்களுக்கு தர. ஹாப்பி பர்த்டே. இவ்ளோ பெரிய gift அதுல மெதுவா கீழ வைங்க, அப்புறமா ஓபன் பண்ணி பாருங்க. மாலதி, உனக்கு என்னோட gift. Thank you so much ஆண்டி. இது என்னது? பிரிச்சு பாரு. மாலதி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்ப நீ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்க. இதுல இருந்து நீ மீண்டும் வெளியில வந்துருவ. இதுதான் என்னோட ஆசை. I really wish and feel from my heart. நீ நீண்ட ஆயுளோட இருக்கணும். Thank you ஆண்டி. All the best. வாங்கம்மா. வாங்க. மாலதி, பார்ட்னர். அது வந்து மாலதி அக்கா, இந்தாங்க, இது உங்களுக்கு தான். எனக்காகவா? ஆமா. Thank you. ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணி பார்க்கறேன். லாஃபிங் புத்தாவா? பார்க்கிறதுக்கு அப்படியே ஒண்ண மாதிரி இருக்கு. Thank you. மாலதி, சாரி பார்ட்னர், நீ ஏதோ சொல்ல வந்தல? உன்கிட்ட ஒரு முக்கியமான மாலதி விஷயம். அக்கா, ஒரு நிமிஷம். அசோக், நீ இப்படி வா, போட்டோ எடுக்கலாம். இப்படி வா அக்கா, ஒரு நல்ல போஸ் கொடுங்க. ஸ்மைல். இங்க லைட்டிங் சரியில்லை, அந்த பக்கமா போய் போட்டோ எடுக்கலாம். வாங்க 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 வாங்க. வா அசோக். மாலதி, டேய் குண்டா, நல்லா சிரிடா. ஓய் தாமோ, ஒரு நிமிஷம். என்னையும் மாலதியும் ஒரு போட்டோ எடு. சரி சரி. ஸ்மைல். டிடிங். டிடிங்க. ஓய், Hi. எங்கடா போன? சீக்கிரம் வா, போட்டோ எடுக்கலாம். அட வா பார்ட்னர், எங்க போயிட்ட? தாமோ. தாமோ, ஒரு நிமிஷம். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தனியா ஒரு போட்டோ எடு. சரி மாமா. டன். ரெடி பார்ட்னர்? ம் வா. என்னாச்சு விஷ்வா? ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்க? ஒண்ணும் இல்ல. ஸ்மைல் கொடுக்கறதுல எதுக்கு இவ்ளோ கச்சிதன பண்ற? சரி விடு, நானே போஸ்ட் காட்டுறேன். சரி. டேடே. இல்ல, போட்டோ சரியா வரல. நல்லா வரலையா? சரி, இன்னொரு வாட்டி எடு. சரி. விஷ்வா, உன்னோட மூஞ்சிய பாத்தியா? நீ அப்படியே கரடி மாதிரியே இருக்க. அப்படியா? நான் கரடி மாதிரி இருக்கனா? நான் கரடின்னா நீ யார் தெரியுமா? குரங்குடி. நான் குரங்கா? ஏய், நில்லு. 3, 2, 1 ஆரம்பிங்க. மாலதி அக்கா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். இனிமே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன், சின்ன பசங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பேன். சீக்கிரம் சாப்பிடுறா, சாப்பிடு. போதும் 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 போதும், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கு மேல முடியாது. அசோக் ஜெயிச்சிட்டான். அவங்க விட்டு வசாத மண்ணக்கவ வச்சுட்டான் எங்க அசோக். ஏன்டா உன்னால ஒழுங்கா சாப்பிட கூட முடியாதா? அக்கா, எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், எனக்கு பசிக்கல. எதுவும் பேசாம வந்து சாப்பிடு. அக்கா ப்ளீஸ், என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. தம்மு பாத்தியா எப்படி சாப்பிடுறானே? நீ அதே மாதிரி சாப்பிடு. அவனுக்கு சாப்பிட தவிர வேற வேலையே இல்லையே. டைம்க்கு சாப்பிட்டாகணும், டைம்க்கு மருந்து கண்டிப்பா எடுத்துக்கிட்டே ஆகணும். ஓகே? எனக்கு பசிக்கலக்கா. குட் கேர்ள்ல. எஸ், அண்ணி சொல்றதுதான் சரி. நீ சாப்பிட்டே ஆகணும், அமைதியா சாப்பிடு. பட்டர், எனக்கு பசிக்கல. விஸ்வா அண்ணா, வெளியே யாரோ உங்களை கூப்பிடுறாங்க. அப்படியா? இதோ வரேன். ஓ, நீ ஒழுங்கா சாப்பிடணும். அண்ணி பாத்துக்கங்க, சீட்டிங் பண்ணுவான். நோ சீட்டிங். அடா, ஓகே? குட். யார் என்ன தேடி வந்திருக்கா? குட் கேர்ள். மாலதி, இவ்வளவு சீக்கிரமாவா சாப்பிட்டு முடிச்சிட்ட? ஆமாக்கா, உனக்கு தெரியாது, நான் இப்பலாம் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியா? ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல?
அப்போ இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடு. அக்கா சொன்னா கேளுக்கா, எனக்கு வயிறு ரொம்ப போயிடுச்சு, எனக்கு போதுக்கா, வேண்டாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நடிக்காம ஒழுங்கா சாப்பிடு. அக்கா ப்ளீஸ்க்கா, என்னால ஃபோர்ஸ் பண்ணாதக்கா. எனக்காக சாப்பிடு. உனக்காகன்னு சொல்றதுனால சாப்பிடுறேன். ஐ லவ் யூ கா. ஐ லவ் யூ டு மாலதி. That's like a good girl. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Open the doors, let me show you something. You gotta call me, my name is Salim. Every day that I keep hunting, let me go on, let me go strong. Gandhiyam buddhanum tappudan senjithirindinan. Move it over time. Every day I believe that I will be fine. Someone good in the future, I think I will be fine. Tappalam tappayillai, sariyallam sariyayillai. Tappaini sariyai seydal tappayillai. Open the doors, let me show you something. You gotta call me, my name is Salim. Every day that I keep hunting, let me go on, let me go strong. பாம்பில் விஷம் உள்ளதென்று தூரம் தள்ளி அஞ்சி நிற்பான், பாவம் அந்த ஆடுகளை உலையில் வைப்பான். நியாயங்களை பேசும்போது கோழை என தள்ளி வைப்பான், கையில் கத்தி உள்ளவனை தலைவன் என்பான். எப்போது பொய்கள் நீ சொல்வாயோ அப்போது உன்னை போல் உலகில் யார் என்பான். எப்போது உண்மை நீ சொல்வாயோ அப்போது அனி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? விஸ்வா, எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கலான்னு போறேன், அவ்வளவுதான். இப்பதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வரீங்க. நீங்க ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கணும். அண்ணி, நீங்க மாலத்தியை நினைச்சு தானே கவலைப்படுறீங்க? விஸ்வா, நான் கவலைப்படுறதுனாலயோ பயப்படுறதுனாலயோ எதுவுமே மாறி போறது இல்லையே. வாழ்க்கையில சந்தோஷங்களை விட நம்ம துக்கத்தை தான் அதிகமா சந்திக்கிறோம். அந்த துக்கத்தை சந்தோஷமா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. நாம தான் அதை மாத்திக்கிட்டு வாழணும். ஆனா இப்போ மாலதிக்கு வந்திருக்கிற கஷ்டத்தை நான் அவளை சந்திக்கிறதுக்கு விடவே மாட்டேன். நாம அவளை கூடி சீக்கிரம் பழைய மாலதியை பார்க்க போறோம் விஸ்வா, அதுல சந்தேகமே இல்ல. டோன்ட் வரி, வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல விஸ்வா, நீ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ண, நானே போய்க்கிறேன். ஆர் யூ ஷூர்? உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிட மறக்காதீங்க.
அக்கா எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல அக்கா எனக்கு கேன்சர் இருக்கு பிளட் கேன்சர் விஸ்வாண்ணா சீக்கிரம் வாங்க நம்ம போட்டோ எடுக்க ஆளியே காணோம் எங்க எங்க இருக்கா ஏ தாமு நீ அங்க போ அங்க உனக்காக ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன் போய் சாப்பிட போ போ வாடா. மாலதி அண்ணி அவங்களோட ரூம்ல தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளா? அவ உடம்பு கொண்டு இல்ல விஸ்வா. மாலதி நான் என்ன நினைக்கிறேன்னா என்ன நினைக்கிற விஸ்வா? உனக்கு கேன்சர் இருக்கதை நினைச்சு ரொம்பவே வேதனைப்படுறாங்க. அது இதுவரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல மாலதி. ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க முடியும். அதுவும் நிரந்தரமா பிரிச்சு வச்சிரும். அதை தடுக்க உன்னாலையும் என்னாலையும் மட்டும் இல்ல, இந்த உலகத்தாலையும் முடியாது. அப்படி என்ன விஷயம் அது? இங்க வா, முதல்ல என்னன்னு சொல்லு. சாவு.